பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆண்டுடைய 11 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும், யார் நிலை மாறினாலும் அவர் மட்டும் மாறாதவராய் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். அருமையானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிற வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷமாய் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே நான் அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் கேட்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அநேக வார்த்தைகளை கிரகிக்கிறோம், அநேக வார்த்தைகளை நமக்குள்ளாக கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவதல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருகிறதல்ல. பெரும்பான்மையான வார்த்தைகள் நம்மை தளர செய்கிறதாகவும் நம்மை சோர்வடைய செய்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் அப்படி வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் உங்கள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் தருகிறதா இருக்கிறது. முதல்ல உள்ள நாட்களில் எல்லாம் நம்ம பழைய நண்பர்கள் அந்த காலங்கள் எல்லாம் பேசிக்கொள்ளுகிற போது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் அதிகமாக பேசிக்கொள்வார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி கொள்ளுகிற அநேகரை நாம் முன்னைய காலங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் பாருங்கள், இனி வருகிற காலங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்மளை தேற்றவோ, நம்மளை ஆதரிக்கவோ, நமக்கு ஆறுதல் சொல்லவோ இன்றைக்கு இல்லை. உலக பிரகாரமான வார்த்தைகள், மருத்துவர் என்ன வார்த்தை சொன்னார், வீடு கட்டுற காரியங்களான இன்ஜினியர் என்ன வார்த்தை சொல்கிறார், திருமணம் என்கிற போது மற்றவர்களுடைய வார்த்தைகள் என்று இவற்றையெல்லாம் நாம் முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை நாம் இழக்கிற நபர்களாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிறது, அவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கிடைக்கிறது. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறபடினாலே நாங்களும் இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஒரு 3 நிமிடங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைபடும். இந்த வார்த்தை யாருக்குள் இடைபடுகிறதோ நீங்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதலின் மாதமாய் இதை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் அது நடக்க போகிறது. புதிய ஆண்டு, புதிய ஆசீர்வாதங்கள், மேலான நன்மைகள் உங்களை நிரப்ப போகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்பது. சந்தோஷம் என்பது ஜாய் எனப்படுகிறது, மகிழ்ச்சி என்பது ரிஜாய் எனப்படுகிறது. மீண்டும் மீண்டுமான உங்களுடைய சந்தோஷத்தின் நிறைவுதல், மீண்டும் மீண்டுமான உங்கள் உள்ளம் கழிகூறுதலான நிகழ்வுகளை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற உங்களை விசேஷித்த விதமாய் கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிச்சயமாக அவருடைய வார்த்தை அனுப்பி சந்தோஷப்படுத்த போகிறார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் காத்திருந்து வார்த்தையை தரப்போகிறோம். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமானால் நீங்கள் தயவு செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது. புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த தேவைகளை கர்த்தர் வாய்க்க செய்யப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, திருமண தேவைகள், பிள்ளைகளுக்கான தேவைகள், வேலை வாய்ப்புக்கான தேவைகள், வீடு வாசல்களை கட்ட வேண்டும் என்றும், கடன்களை அடைத்து தீர வேண்டும் என்றும், திருப்ப வேண்டிய சில விஷயங்களை திருப்ப வேண்டும் என்றும், உறவுகளில் பிரிந்திருக்கிறவர்களை இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்களானால் நிச்சயம் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவருடைய வார்த்தை அனுப்பி அனுக்கிரகம் செய்வார். நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மாதத்துடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளோடு நீ சொல்லியிருக்கிற வார்த்தை, உடைய வார்த்தை யாராருக்கு கிடைக்கிறதோ, அதை யார் உட்கொள்கிறார்களோ அவர்களை நீ சந்தோஷப்படுத்தி அவருடைய இருதயத்தை நீர் மகிழ்ச்சிப்படுத்துகிறீர் என்று வாக்கு பண்ணிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் இந்த மாதத்திலே சந்தோஷித்து மகிழ்ச்சி அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. யாரெல்லாம் சில சூழ்நிலைகளில் இந்த ஆண்டிலே ஆண்டவரே வருத்தத்தையும் ஆண்டவரே சோகத்தையும் ஆண்டவரை கண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலே உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு, நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு, ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. இவளெல்லாம் நினைவு கூறுங்க, நான் ஜெபிக்கிறப்பா. அவள் இருதயங்களை நீ சந்தோஷப்படுத்துங்க, நான் ஜெபிக்கிறப்பா. அவள் கையின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதிப்பீராக. பங்காளர்களாக, நண்பர்களாக ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் உதவி செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஊழியத்தினுடைய எல்லா நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு பழிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நடக்கட்டும். நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான திருமணங்கள் கர்த்தரே வழி நடத்துவீராக. நிச்சயத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாட்களை நீ நிறைவு செய்து குறித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல அனைத்து குடும்பத்தினரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் குழந்தை பிறப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க, சிறப்பாய் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியர்களின் அறக்கட்டளைக்கு நீங்கள் செய்ய விரும்புங்கள். உங்களோடு கூட நண்பர்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்புபவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாய் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை 100 மடங்கு அறுவடையும் உங்கள் சந்ததிக்கான ஆசீர்வாதத்தையும் தந்தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.